மத்திய அரசு வெளியிட்ட உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடத்தை சென்னை ஐஐடி பெற்றுள்ள நிலையில் அது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் அதன் இயக்குநர் காமக்கோடி. இந்தியாவுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனமா ஐஐடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, ஐஐடி சென்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? எப்படி சாத்தியமாச்சு இது? மிகவும் சந்தோஷமாக இருக்கு. முதல் தடவையாக இது 9வது தடவையாக நாங்க முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம் கன்சிக்யூட்டிவா. இது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தையும் அளிக்கிறது. இதுக்கு சாத்தியம் எப்படின்னா, நாங்க இதுல எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், குறிப்பாக எங்களோட ஸ்டாஃப், ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எங்களோட அலுமினை, எங்களோட இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட பல மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணவங்க, பிளஸ் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எல்லாருமே சேர்ந்து சில நேஷனல் ப்ரையாரிட்டிஸ், அகாடமிக் ப்ரையாரிட்டிஸ்ல நாங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஐஐடி மெட்ராஸோட பங்கு நிறைய இருந்திருக்கு. அது ஒரு மூல காரணம் நாங்கள் இந்த நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறதுக்கு. இது நாங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சிருக்கோங்கிறது இதுலேருந்து தெரியுது. மேலும் இந்த அவார்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் வந்திருக்கு. இதையே கண்டினியூ பண்ணுவோம். எங்களோட ஆசை என்னன்னா, இந்தியாவில் நம்ம தேசத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை. குறிப்பா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது எத்தனை பேர் நம்ம +2 முடிச்சிருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஹையர் எஜுகேஷன் வராங்க, அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட இப்போ 27% இருக்கு நேஷன் வைட். அது 50% ஆகணும். அது ஒரு கோலாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுக்காக என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்கணுமோ ஐஐடி மெட்ராஸ் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடையும் சேர்த்து நாங்கள் எடுப்போங்கிறது, அதுக்கான ஒரு நல்ல உந்துதல் இந்த அவார்டு எங்களுக்கு தந்திருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவல் 27 இன்க்ரீஸ் பண்ணணுன்றது உங்களுடைய ஆசை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 46-47% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அவர்கள் முதல் இது அவங்க வைத்து படிக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா படிச்சு வந்திருக்காங்க. இந்த தடவை நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்காங்க. குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நிறைய பேர் இப்ப ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இதே முயற்சி என்னன்னா இருக்கணும். ஐஐடியில நாங்க பல ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ், அதுல கிட்டத்தட்ட இப்போ போன வருஷம் 170 அரசு பள்ளி மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ங்கிறது இப்போ நம்ம 46% இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கோம். இது இன்னும் அவங்க ஹையர் எஜுகேஷனை எல்லா குழந்தைகளும் எடுத்துட்டு மினிமம் அண்டர் கிராஜுவேட் அட்டம் பண்ணணும். நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 80% ஆகணும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல. அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் இதுக்காக அவங்க ஒரு முயற்சி எடுக்கணும். இதுதான் ஹையர் எஜுகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் நான் தமிழக மாணவர்கள், குழந்தைகளுக்கு நான் இந்த தருணத்துல சொல்ல விரும்புகிறேன்.